ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம பாக்கியலட்சுமி பக்கம் பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா இருக்காங்களே, பாட்டி வர்றதுக்குள்ளே பக்குவமாக நின்று பார்த்துக்கோமா அப்படின்னு சொன்னால் எட்டி எட்டி பார்க்குறாங்க. அங்கே என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெண்ணிலா சிறகடிக்க வெளிச்சம் தான் கொடி பறக்கன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டானுங்க. இது என்ன பழைய பாட்டாக இருக்கா, கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரோட பாட்டுன்னு கண்டுபிடிங்க. சரி, ஓகே, சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சென்டிமெண்ட்டாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து பாட்டி வந்துட்டாங்க. பக்குவமாக பாருன்னு சொன்னேன், கேட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட்டி கட்டா மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி ஒரு பக்கம், நீ வரவே கூடாது, இனிமேட்டுக்கு என் பிள்ளை லைஃப்பில் நீ கிடையவே கிடையாது, ஒன்று அடியோட வெறுத்து ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கமாக டைலா அடிக்குது பாட்டி. இதுக்கப்புறம் நீ என் பிள்ளையோட லைஃப்ல இருக்கக்கூடாது, உன்னிட்ட இருந்து பிரித்து கூட்டு வந்துடுவேன் பாட்டி வேற பயங்கரமாக சொல்லிச்சு. பாவம் நம்பர் அதிகம் எல்லாத்துக்குமே அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நர்ஸ்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இது இப்போ பேஷண்ட் டீட்டெயில் பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விசிட்டர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுமா, அவங்களோட வைஃப் இவங்கம்மான்னு சொல்லிட்டு திங்ஸ் மாதிரி மெடிசன் வாங்கிட்டு வர கொடுக்க இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. என்ன பண்ணுறது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலோட இவங்க வெளியே வர, இதுக்கப்புறம் விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. வெளில வந்த உடனே சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதுக்கே பாக்கியம் வந்து நிற்கிறாங்க. உன்னை பார்த்தாலே காண்டாகுது, கடுப்பாகுதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்னமா பண்ணேன், எது நடந்தாலும் உன் புருஷனும் ஒரு பக்கம் என் மேலே பழைய போகிறான், நீயும் ஒரு பக்கம் பழி பெரிய நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை பாட்டி அப்படி தான் பேசுவாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னவங்க அதுக்கப்புறம் போய் வெளியே நிற்க, செல்வி ஒரு பக்கம் யார் பார்த்தாலும் உன் மேலே பழைய போகிறாங்களே, நீ இதுக்காக விழுந்து வந்து அவங்களுக்கு செய்கிற, அவர் எப்படியோ போட்டோன்னு செத்துருக்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானக்கா சொல்கிறாங்க. வாயில போடு தப்பு ஒரு உயிரை கொள்றது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்